ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 2 படம் தமிழ் வந்திருக்கு. ஒன்று வெப் சீரிஸ், இன்னொன்று மூவி. ரெண்டுமே இப்போ புதுசாக வந்திருக்கு. ரெண்டுமே கிரைம் த்ரில்லர் கேட்டகரியிலே தான் வரும். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். தாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ராக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டாக அன்டேம்டு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு புதுசாக ஒரு வெப்சீரிஸ் ஒன்று வந்திருக்குங்க. அந்த வெப்சீரிஸோட டோட்டல் எபிசோடே 6 எபிசோடு தான். ஒரு எபிசோடும் ஒரு 50 இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளான இருக்கும். டோட்டலாக ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு வெப்சீரிஸ் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. இந்த வெப்சீரிஸோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேர் மலை ஏறுவாங்க. சடனாக மேலேருந்து ஒரு பொண்ணு கீழே குதிப்பா. கீழே குதிச்சு அவங்க ஏறுற கயித்துல மாட்டிக்குவா. இவ எதனால குதிச்சா, யாராவது தள்ளி விட்டாங்களா, இல்லை தற்கொலை பண்றதுக்காக தான் மேலேருந்து கீழே குதிச்சாலா? அதே இடத்துல என்ன மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்குங்க. நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாராவது சைக்கோ யாச்சும் தள்ளி விடுறாங்களா, என்ன ஏது ஒரு கன்ஃபியூஸோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கேஸ் நடத்த நம்ம ஹீரோ களம் இறங்குறாரு. அவர் ஒரு போலீஸு. அவருக்கு ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்கும். அவரோட பையன் சின்ன வயசுல செத்துருப்பான். அதனால நம்ம ஹீரோவுக்கு அந்த ஒரு வீக் எமோஷனலாக லாக் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் ஒட்டுமொத்த வெப்சீரிஸோட கதையே. எனக்கு தெரிஞ்ச இந்த வெப்சீரிஸில் எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுன விஷயம் சினிமாட்டோகிராஃபி தான். வேற லெவலாக இருக்குது. ஒரு வேற லெவலான ஒரு உலகத்தை நான் பார்த்து வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துலையும் ரொம்ப அழகாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த கேஸ் ஒரு இடத்துல பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் வச்சுக்கோமே, ஆனால் காமிச்ச விதம் ஒரு சீனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை. அந்த இடமே திரும்ப திரும்ப வராமல் புது புது இடம் இவங்க போன விதம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா, இந்த வெப்சீரிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. எந்த அளவுக்குனா, இது கிரைம் த்ரில்லரு. முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதிரி கேட்டகரி ஃபுல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போக பார்ப்பாங்க. ஆனால் இவங்க என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் தான். இந்த வெப்சீரிஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இந்த வெப்சீரிஸ் மொத்தமாக ஒரு 6 எபிசோடு தான். ஃபஸ்ட்டு 2 எபிசோடு ஏனோ தானோ தான் போகும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஒரு கேஸ் பற்றி ஸ்டார்டிங் ஒரு 2 எபிசோடு அது என்ன ஏதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. 3, 4 தான் கொஞ்சம் சூடு பிடிக்கும். 5, 6 தான் ஹைலைட்டே இருக்கும். 5, 6 அது கடைசியில் ஒரு 20 நிமிஷம் சீன்லாம் வேற மாதிரி ஒரு சீனாக இருக்கும். அந்த 20 நிமிஷம் சீன் தான் சூப்பராக இருந்துச்சு ஒட்டுமொத்த வெப்சீரிஸ்லேயே. இதில் ஆகா ஓகோ ஆச்சரியப்படுத்த அளவு எந்த ஒரு சீனும் அமையலை. ஏதாவது புதுசாக இந்த கேஸ் வச்சு நிறைய விஷயம்லாம் கையில் கிடைக்குது. இதெல்லாம் நமக்கே ஒரு பெருசாக ஷாக்கிங்லாம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இடத்துலையும் அமையலை. இந்த வெப்சீரிஸ் ஒரு ஸ்லோ பேஸ்டு போகிறனால நீங்கள் கொஞ்சம் மெதுவாக அவசரப்படாமல் இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். கடைசி இவங்க முடிக்கும்போது கூட எமோஷ்னலாக தான் முடிச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் இந்த வெப்சீரிஸ் ஒரு ஓகே லகமாக தான் இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு 1 டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் எக்கோ வாலி சொல்லிட்டு ஆப்பிள் டிவிலேருந்து ஒரு படம் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இதே கேட்டகரியில் தான் வரும். அதாவது ஹீரோவோட அம்மா இந்த குதிரைலாம் இருக்குல்ல, குதிரையை இவங்க வளர்க்குறாங்க சொந்தமாக. அதுலேயே பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு மக ஒருத்தி இருப்பா. இப்போ தான் இந்த படத்தோட ஹீரோனியே. அவள் தேவையில்லாமல் ஒரு பஞ்சாயத்து ஒன்று இழுத்துருவா. ஆல்ரெடியே நம்ம ஹீரோனியோட அம்மாவுக்கு ஏற்கனவே இந்த கஷ்டம், பண கஷ்டம் நிறைய இருக்குது. இவ சும்மா இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒன்று இழுத்துட்டுருவா. இழுத்து விட்டு இவங்க எப்படி அதுலேருந்து வெளியே வந்தாங்க, இதுதான் மொத்த கதையே. இது என்னதான் கொஞ்சம் ஒன்லைனாக இருந்தாலும் படம் கொண்டு போன விதம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் போகுது, ஓகே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு ட்விஸ்ட் அடிப்பேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் தான் படமே கொஞ்சம் சூடு பிடிக்கும். அங்கங்கே ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. அந்த எமோஷனலாக காமிச்ச விதம்லாம் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக இந்த படத்தோட வில்லன்
எப்பா என்ன ஒரு வில்லத்தனம், அவனுக்கு ஈவு இறக்கம்லாம் இருக்காது போல், அவ்வளோ சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட சீன் ஃபுல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் யோசிச்சு எந்த ஒரு படத்துலையும் வந்து இல்லாத மாதிரி கொஞ்சம் வந்து ட்விஸ்ட்டுகளோட கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வேகம் எடுத்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படமும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வந்து இப்போ தமிழ் டப்போட வந்திருக்கு ஆப்பிள் டிவியில். அவ்வளோதான், இன்னைக்கு வந்து 2 படமும். இந்த 2 இதுவும் வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கேட்டால் இந்த படம் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். வெப்சீரிஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக ஒரு 6 மணி நேரம் தான் வரும். ஸோ 6 மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். மற்றபடி 2மே பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். லைக் பண்ணாலும் எங்கேயாச்சும் வந்து இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.